ஹாய் மக்களே! வெல்கம் டு பிரைஸ் விலாக். இது ஷீரடி விலாகோட டே 2. செகண்ட் டே வந்துட்டு நம்ம திரும்பகேஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஷீரடியிலேருந்து இப்போ நம்ம கிளம்பியாச்சு. அப்படியே நம்ம திரும்பகேஸ்வரர் கோயில் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸு. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் வந்துட்டு நடந்து போகிறது மாதிரி தான் இருக்குது. ஆன்லைனுமே இதுக்கு டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்பவே பெட்ரு. இதுதான் என்ட்ரன்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்துட்டு டிக்கெட் கவுண்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட எங்களை நடக்க விட்டுட்டாங்க. நடந்து அது வயசானவங்களாக இருந்தாலும் பர்சனலாக ஒவ்வொருத்தவங்களும் போய் தான் டிக்கெட் எடுக்கணும் இந்த கோயிலுக்கு. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு, பயோமெட்ரிக் சிஸ்டம் இருக்குது இதுக்கு. ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு வயசானவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு. ஸோ நீங்கள் வரீங்கன்னா திரும்பகேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடியே ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இல்லைனா ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இது தெரியாமல் நாங்கள் போயிட்டு எங்கே எடுக்கிறது என்னென்னு ஒன்றுமே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எதுவுமே கரெக்டாகவே ஃபாலோ பண்ணல நாங்கள் போயிருக்கப்ப. அப்போ தான் வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலயா என்னன்னு தெரியல இவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்தால் கரெக்டாக கோயில் வந்துட்டு அப்போ லாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி க்யூ வச்சுட்டு அதில் உட்கார வச்சுட்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு போனோம். அங்கேயே வந்துட்டு 1 மணி வரையுமே நாங்கள் ஆகிட்டு எங்களுக்கு சாமி பார்த்துட்டு வெளில வரத்துக்கே க்யூவில் நின்று. இது ஒரு டிக்கெட்டுக்கு வந்துட்டு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆன்லைன் எடுத்திங்கன்னா எவ்வளோன்றது எனக்கு சரியாக தெரியல. நாங்கள் டேரெக்டாக போயிட்டு தான் எடுத்தோம். இது மாதிரி க்யூவில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விட்டுட்டாங்க. இந்த க்யூ நீங்கள் பார்க்குற க்யூ தான் வந்துட்டு ஃப்ரீ லைன் வந்துட்டு இன்னும் ரொம்ப லேட் ஆகுது. இன்னும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டு அதை விடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டிக்கெட் எடுத்துருங்க. 200 டிக்கெட்டு. 200 டிக்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இதுதான் நீங்கள் பார்க்குற அந்த எட்ஜு தான் வந்துட்டு என்ட்ரன்ஸு. அதுலேருந்து தான் நாங்கள் இது மாதிரி ஷெட்டு மாதிரியே போட்டு வச்சுருக்காங்க. இதில் தான் 200 டிக்கெட்லாம் வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க. வெயிட் பண்ணிவிட்டு விடுறாங்க. உங்களுக்கு இதுவே டேரெக்டாகவும் இருக்குது. ஆனால் டேரெக்டாக உள்ளதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையுமே அடைச்சி வச்சுருக்காங்க. இது மாதிரி க்யூவில் தான் உங்களை விடுறாங்க. இந்த இடத்துல தான் வந்துட்டு கோயில் உள்ளே போகிறது மாதிரி இருக்குது. நல்லாவே இருந்துச்சு. லிங்கம் வச்சுருந்தாங்க. இங்கேயுமே உங்களை வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு ரொம்பலாம் பார்க்க விடலை. டக்குன்னு அனுப்பிக்கிட்டே தான் இருந்தாங்க. உங்களுக்கு நான் இதில் வீடியோவிலே காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு உள்ள லிங்கம். அப்போ வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த லிங்கம் வந்துட்டு அபிஷேகம்லாம் பண்ணி அது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. இதுதான் திரும்பகேஸ்வரோட அவுட்டர் சுற்றியுமே வந்துட்டு நிறையா சின்ன சின்ன கோயிலெலாம் அங்கே உள்ளேயே வச்சுருந்தாங்க காம்பவுண்ட்குள்ளேயே. நாங்கள் போன டைமும் நிறையா அந்த கட்டடம் எல்லாமே நிறையா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்க்கும்போதே வீடியோலேயே நல்லா தெரிஞ்சிருக்கும். இதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் வந்தாச்சு. இது வந்துட்டு ஹோட்டல் சன்ஸ்கிருதின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் செட்டப்பில் இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு ஹோட்டல் பார்க்குறதுக்கு. கிச்சனும் வெஜ்ஜுக்கு தனியாக கிச்சனு, நான்வெஜ்ஜுக்கு தனியாக கிச்சனு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இதில் கயிறு கட்டில் வச்சுருந்தாங்க. கயிறு கட்டிலில் வேணும்னா அதுலேயே நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை நார்மல் டைனிங்கும் வச்சுருக்காங்க. கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியுமே செட்டப் வச்சுருக்காங்க. ஊஞ்சல் எல்லாமே இருந்துச்சு கிட்ஸுக்கு. அதுமாதிரி கிட்ஸுக்குமே நிறையா ப்ளே ஏரியானே தனியாக வச்சுருந்தாங்க. ட்ரெயின் மாதிரி மசாஜ் பண்ணுறது, ஃபிஷ் கிஸ்ஸு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. போயிட்டுருக்கும்போது இங்கே ஒரு மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்டப்போ ஃப்ரீனே சொன்னாங்க. ஓகேன்னு இந்த டிசைன் போட்டுக்கிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் ஆணுச்சு இந்த டிசைன் போடுறதுக்கு. அது போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் பில்லும் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ரேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சு. மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். டே 2 விலாகே இன்னும் முடியலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.